ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிவோஷன் சர்வீஸு ப்ரீச்சிங்கில் மட்டும் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு இப்போ இவங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஏதாவது சொன்னால் டக்குன்னு அமுச்சு விட்றணும். அது ஃபாலோ பண்ணால் கரெக்டாக அவங்க நம்ம இது பண்ணிக்கலாம், பிக்கப் பண்ணிக்கலாம் அவங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரியே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी. मूकां करोति वाचालां पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवा श्री चैतन्य ईश्वरा कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपाकुमाराय गोविन्दाय नमो नमः. हृदये ध्यायतो विष्णुं त्रेतायां यजतो मकै द्वापरे परिचर्यायां कलितत्संकीर्तनम्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु. பகவத்கீதா உண்மை விரிவில் அத்தியாயம் 1 பதம் 2. பேசாதம்மா, பேசாத அப்புறம். ஏன்னா இப்போ நம்ம படிக்கிறது பகவானை பற்றி படிக்கிறோம் இல்லையா. பகவான் இங்கே இருப்பாங்க. மகாவிஷ்ணு என்ன பண்ணுறான், மகாவிஷ்ணு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம தப்பு பண்ணால் தண்டனை உண்டு அதுக்கு இல்லையா. அதனால் இந்த டைம் அவங்க கொடுத்துருமா. அவங்க யார் இருக்குது பாக்கெட்டில் வச்சுக்கோ, பாக்கெட்டில் வச்சுக்கோ, எல்லாம் கையில் கட்டு. ஆஃப் பண்ணு அப்புறம் சைலண்ட் பண்ண போடு. ஸ்மார்ட் வாட்சா உள்ளே வச்சுக்கோ, பாக்கெட்டில் கட்டிடு. பகவத்கீதா உண்மை உரையில் அத்தியாயம் 1 பதம் 2. ஸ்ரீ பகவான் உவாச்சா. சாரி, சஞ்சய வாச்சா. दृष्ट्वा तु पाण्डवानिकं यूदं दुर्योधनस्तदा व्यूहं दुर्योधनस्तदा आचार्यम् उपसंगम्य राजा वचनम् अब्रवीत्. संजय वाचा. दृष्ट्वा तु पाण्डवानिकं यूदं दुर्योधनस्तदा आचार्यम् उपसंगम्य राजा वचनम् अब्रवीत्. संजय वाचा. दृष्ट्वा तु पाण्डवानिकं यूदं दुर्योधनस्तदा आचार्यम् उपसंगम्य
ராஜா வசனம் அப்ரவீத். படிங்க. கல்வர்ஷ மாதாஜி நீங்கள் கல்வி மாதா நீங்கள் படிங்க படிங்க. சஞ்சய வாச்சா ஒரு பதமா படிங்க பரவாயில்ல. திருஷ்டுவா தூ பாண்டவானிகம் யூதம் துரியோதனஸ்ததா ஆச்சார்யம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். தமிழ் படிக்க தெரியுமா? யூதம் துரியோதனஸ்ததா ஆச்சார்யம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். మీరు ఎప్పుడు ఎలా படிமா. సంజయ వాచ దృష్ట్వా తు పాండవానికం యూదం దుర్యోధనస్తదా ఆచార్యం ఉపసంగమ్య వచనం రాజా వచనం అబ్రవీత్. గుడ్, వెరీ గుడ్, வெரி குட், நைஸ். கொடுத்துரு அவங்க பக்கத்தில் உட்காரு. அம்மா பக்கத்தில் உட்காரு. சஞ்சயன் கூறிங்களா? துஷ்டுவா அணிவகுக்கப்பட்டிருந்த துரியோதன அரசன் ததா அந்த நேரத்தில் ஆச்சாரியர் உபசங்கம்ய ராஜா மன்னன் வசனம் வார்த்தைகள் அப்ரவீத் பேசினார். மொழிபெயர்ப்பு வழங்குவர் அமைச்சர் பக்திவேதாந்த ஸ்ரீல பிரபுபாதர். சஞ்சயன் கூறினா எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க அவங்க சொல்றது. மன்னரே பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகிய பின்வருமாறு கூறினார். பொருளுரை. திருதராஷ்டிரர் பிறவியிலிருந்தே இல்ல அது அப்படியே படிச்சிருங்க. படிங்க மாதாஜி, படிங்க. நீங்க படிங்க. பிறவியிலிருந்தே பார்வை இல்லாதவர் படிச்சு நீங்க படிச்சுட்டு போங்க. அவருக்கு ஆன்மீக பார்வையும் இல்லை. தனது மகன்களும் தர்மத்தின் விஷயத்தில் தனக்கு சமமாக குருடர்கள் என்பதும் பிறவியிலிருந்தே நல்லவர்களான பாண்டவர்களுடன் அவர்கள் உடன்பாடு செய்து கொள்ள போவதே இல்லை என்பதும் அவருக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. இருந்தும் புனித தலத்தின் தாக்குதலினால் அவர் சந்தேகம் கொண்டார். போர்க்கள நிலைமையை பற்றி அவரது கேள்வியின் உள்நோக்கத்தை சஞ்சயனால் புரிந்து கொள்ள முடிந்தது. எங்கும் மன்னனுக்கு உற்சாகமூட்ட விரும்பிய சஞ்சயன் அவரது மைந்தர்கள் போர்க்களத்தின் புனிதத்தன்மையால் பாதிக்கப்பட்டு சமாதானம் ஏதும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை உறுதி செய்தான். எனவே பாண்டவர்களின் படைபலத்தை பார்வையிட்ட
பட்டாலும் நிலைமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தளபதியிடம் போக வேண்டி இருந்தது. எனவே அரசியல்வாதியாக இருப்பதற்கு அவன் பொருத்தமானவனே. துரியோதனன் ராஜதந்திரமாக நடந்து கொண்டாலும் பாண்டவர்களின் சேனையை கண்டதால் அவனுக்கு ஏற்பட்ட பயத்தை மறைக்க இயலாமல் போயிற்று. 3 பஷ்யைதம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சார்யா மஹதிம் சமும் யூதம் த்ருபதபுத்ரேண தவ சிஷ்யேன தீமதா பஷ்யாதம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சார்யா மஹதிம் சமும் व्यूदं द्रुपदपुत्रेण तव शिष्येन धीमता पदा இது படிங்க வேர்ட் பை வேர்ட் பஷ்ய பாருங்கள் ஏதாம் இந்த பாண்டுபுத்ரானா பாண்டுவின் ஆச்சாரிய மாபெரும் சமூக போர்ப்படைகள் துருபதபுத்ரேன துரோபதனின் புதல்வனார் மிகவும் புத்திசாலி. ஆச்சாரியரே துருபத குமாரனான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டுபுத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள். ஜெய். சிறந்த அந்தனை தளபதியான துரோணாச்சாரியரின் குறைகளை சிறந்த ராஜதந்திரியான துரியோதனன் சுட்டிக்காட்ட விரும்பினான். அர்ஜுனனின் மனைவி திரௌபதியின் தந்தையான துருபத மன்னனுடன் துரோணாச்சாரியருக்கும் சில அரசியல் விரோதம் இருந்து வந்தது. அவ்விரோதத்தின் விளைவாக துருபதன் ஒரு பெரிய யாகத்தை செய்து துரோணாச்சாரியை வெல்லும் சக்தி பெற்ற மகனை வரமாக பெற்றிருந்தான். துரோணர் இதை மிக நன்றாக அறிந்திருந்த போதிலும் துருபதன் மகளான திருஷ்டுத்யுமன் தன்னிடம் போர் கல்விக்காக ஒப்படைக்கப்பட்ட போது அந்தனருக்கே உரிய தாராள மனப்பான்மையுடன் போர் தந்திரத்தில் ரகசியங்களை அனைத்தையும் அவருக்கு கற்பித்தார். தற்போது குருட்சேத்திர போர்க்களத்தில் திருஷ்டுத்யுமனன் பாண்டவர்களின் தரப்பில் உள்ளான். துரோணாச்சாரியரிடமிருந்து போர்க்கலையை கற்றிருந்த அவனே பாண்டவர்களின் சேனையை அணிவகுத்திருந்தான். துரோணாச்சாரியர் எச்சரிக்கையாகவும் விட்டு கொடுக்காமலும் போர் புரிய வேண்டும் என்பதற்காக துரியோதனன் அவரது இந்த தவறை சுட்டி காட்டுகிறான். அன்பிற்குரிய இதர மாணவர்களான பாண்டவர்களிடமும் அவர் தயை காட்டாமல் போரிட வேண்டும் என்பதையும் அவன் இதன் மூலம் சுட்டி காட்ட விரும்புகிறான். குறிப்பாக அர்ஜுனன் அவருக்கு மிக மிக பிரியமான திறமைசாலி மாணவனாவான். இதனால் ஏற்படும் கருணை போரில் தோல்விக்கு வழிவகுக்கும் என்று துரியோதனன் எச்சரிக்கிறான். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனா சலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபா கதா மஹ்யம் ददातु
ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगना रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगना ललिता श्रीविशाखान्वितंश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे श्रील प्रभुपाद की जय। ஸோ கடந்த வாரத்துலேருந்து நம்ம வந்து பகவத்கீதா பதம் 1 வந்து நம்ம தொடங்கியிருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் கல்வி இதில் வகுப்பில் வந்து நம்ம திருதராஷ்டிரரை பற்றி நம்ம வந்து சில கருத்துக்கள் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணோம், சர்ச்சை பண்ணோம். திருதராஷ்டிரர் வந்து எப்பேற்பட்டவர், அவரோட குணங்கள் எப்பேற்பட்டது, அவரோட உத்தேசம் என்ன, அவரோட நோக்கம் என்ன, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அவரோட எதுக்காக அவர் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ எதுக்காக இந்த போர் நடந்தது, இந்த போர் நடக்கிறதுக்கு காரணம் என்ன. ஆக்சுவலாக உண்மையாக நம்ம வந்து பரிசீலனை பண்ணி பார்த்தா இந்த போர் நடந்த காரணம் யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த போர் நடக்கிறதுக்கு காரணமே யார் தெரியுமா? இந்த மகாபாரத் குருக்ஷேத்திர வார். ஒரே ஒரு ஆள், அந்த ஆள்னால தான் போரே நடந்தது. யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை இந்த போர் குருக்ஷேத்திரம் நடந்தது, கௌரவங்களுக்கு பாண்டவங்களுக்கு போர் நடந்தது இல்லையா, யுத்தம் நடந்தது. அதில் வந்து ஒரு நபர் இருக்கார், அந்த நபர்னால தான் அந்த போர் நடந்தது. நீ என்ன சொன்ன? ராவணனா? கரெக்டு, நீ சொன்னது ராவணன் தான். ஆனால் அது ராமாயணத்தில் ராவன் கரெக்டு, அவரால் தான் நடந்தது. இங்கே வந்து மகாபாரத்து, இந்த மகாபாரத்தில் வந்து மகாபாரதம்ன்றது ஒரு நூல். அந்த மகாபாரத நூலில் வந்து லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்குது, பதங்கள். அந்த லட்சக்கணக்கான ஸ்லோகங்களில் பீஷ்ம பர்வான்ற ஒரு பருவம் இருக்குது, ஒரு 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 பகுதி. அந்த பகுதியிலேருந்து தான் இந்த பகவத்கீதை எடுத்திருக்குது. ஓகே, புரியுதா? இந்த பகவத்கீதா வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து உபதேசம் பண்ணுறாங்க.
எதுக்காக உபதேசம் பண்ணுறாங்கன்னா, அர்ஜுனர் போர் பண்ண மாட்டேன்றாரு. ஏன் போர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணுறாரு. ஸோ இந்த போர் பண்ணதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஓகே, கரெக்டு. கொஞ்சம் 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 கிட்ட வந்துட்டீங்க. இந்த போருக்கு காரணமே திருத்தராஷ்டிரர் தான். அவர் வந்து தன்னோட பையன்தான் ராஜாவா இருக்கணும், தன்னோட பையன்தான் அரசனா இருக்கணும். பாண்டவர் என்னோட பாண்டுராஜ் குழந்தைங்களுக்கு வந்து பாண்டுராஜ் புத்திரங்களுக்கு வந்து எந்த விதமான ராஜ்யாங்கத்தை கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு அரசாங்கமே கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தினால தான் அவர் என்ன பண்ணார், தொடர்ந்து பிராரம்ப திசையிலேருந்தே அவர் என்ன பண்ணார், என்னோட பையன் துரியோதனன் தான் அரசனாக்கணும், அவரை தான் மன்னார் ஆக்கணும், வேற யாரும் ஆகக்கூடாது, பாண்டவர்களை வந்து ஏமாற்றணும், பாண்டவர்களை வந்து எப்படியாவது இதில் ஒதுக்கி அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சிடணுன்ற ஒரு நோக்கத்தினால தான் இந்த போரே நடந்தது. இந்த போருக்கெல்லாம் காரணமே வந்து திருதராஷ்டிரர் தான். திருதராஷ்டிரோட அந்த கெட்ட எண்ணத்தினால, அவங்களோட பேட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட நற்குணங்கள்னால தான் இந்த போரே நடந்தது. ஸோ திருதராஷ்டிரர் வந்து பேசிக்கலி இஸ் வெரி பிளைண்ட். அவர் முன்னாடியே குருடராக இருந்தார். அவரோட பின்னலை பிறவையோட கர்மத்தினால அவருக்கு அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் சாரீரகமாக அவர் குருடராக இருந்தால் கூட தார்மீகமாக கூட அவர் குருடர் தான், ஆன்மீகமாகவும் குருடர் தான். ஸோ அப்பா தகப்பனார் எந்த ஒரு குணத்தில் இருப்பாங்களோ குழந்தைங்களுக்கு அதே குணம் தான் வரும். அதனால் தாய் தகப்பனார் வந்து வீட்டில் வந்து தார்மீகமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தார்மீகமாக இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி தான் ஆகும், போர் தான் நடக்கும். அதனால தான் நம்ம பார்க்கலாம் சின்ன சின்ன ஒரு சூழ்நிலைகள்லாம் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் எல்லார் வீட்லையும். அண்ணன் தம்பிங்களுக்கு, அக்கா தங்கச்சிங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, எதிர் வீட்டுக்காரங்களுக்கு, இதெல்லாம் எதுக்கு போர் நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் தர் பேட் குவாலிட்டிஸ். அவர் நல்ல குணங்களை வந்து பயிற்சி பண்ணல. தமிழ் அதுமாதிரி இந்த சமயத்துக்கு ஸோ நல்ல குணங்கள்னால அவங்க வந்து குழந்தைங்களை வந்து வளர்த்தல, நல்ல தார்மீகமான ஒரு பாதையை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. இந்த காரணத்தினால தான் அவர் என்ன பண்ணார், முதலேருந்தே அவங்க வந்து துரியோதனரை வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்துட்டே இருந்தாங்க. நீ தான் ராஜா ஆகணும், நீ தான் அரசனாகணும். அவரோட மைண்ட் செட்டு அதனால தான். ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி மனநிலை வந்துருச்சுன்னா, அவர் ராஜாவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் நான் நிறைய காரணங்கள் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பிளைண்ட், அவர் வந்து குருடர், அதனால தான் அதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி பாண்டுராஜா வந்து இவர் தான் மூத்தவர், இவர் தான் அரசர் ஆகணும், ஆனால் அவர் அரசராகிற தகுதி வந்து அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் பாண்டுராஜை வந்து உட்கார வச்சாங்க. பாண்டுராஜுக்கு சில சாரீரகமான காரணம்னால அவருக்கு வந்து அது விட்டு வந்து தபஸேக்க போயிட்டாங்க, வைராக்கியம் எடுத்துக்கிட்டாங்க அவங்க. அதனால என்னாச்சு, வேற வழி இல்லாமல் என்ன செஞ்சாரு, திருதராஷ்டிரர் வந்து அரசராக கொஞ்ச நாளைக்கு வந்து அவரை வந்து பார்த்துக்க சொன்னார். அந்த டைமில் பாண்டவர் அவங்க கீழே வந்து இருந்தாங்க, அவங்களோட நிதர்சனத்தில் இருந்தாங்க, அவங்களோட கண்ட்ரோலில் இருந்தாங்க. யாரோட கண்ட்ரோலில்? திருதராஷ்டிரோட கண்ட்ரோலில் இருந்தார். எல்லா ஃபைனான்ஷியல், எல்லா விதமான ஒரு அரசியல் என்ன சொல்கிறது, அரசியல் கண்ட்ரோல், அரசியல் நியந்திரணம் எல்லாமே இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால பீஷ்மராலையும் துரோணாச்சாரியாராலையும் அவங்களோட பகுதி விட்டு வெளியே வேறோட இதுக்கு வர முடியல, பாண்டவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல, சகாயம் பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே அந்த கஜானா எல்லாமே இவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. யாரோட கண்ட்ரோலுக்கு? கௌரவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, திருதராஷ்டிரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. திருதராஷ்டிரருக்கு துரியோதனர் பெரியவரானவனே என்ன வச்சு எல்லா இது பொறுப்பெல்லாமல் இவங்க எடுத்துக்கிட்டாங்க துரியோதனர். அதனால பீஷ்மராலையும் ஒன்றும் பண்ண முடியல, பாண்டவரோட பக்கத்துக்கு போக முடியல அவரால். ஏன்னா அந்த கண்ட்ரோல் வந்து அவங்க போனதுனால இவங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதாயம் மாதிரி கொடுத்துருந்தாரு பீஷ்மருக்கும் இவங்களுக்கு எல்லாமே. அதனால அவர் வேற வழி இல்லாமல் அவங்க அங்கேயே இருந்துட்டார். அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க அடிக்கடி இந்த உபதேசங்கள் கொடுத்துட்டே இருந்தார் பீஷ்மர். யாருக்கு? கௌரவருக்கு, துரியோதனருக்கு, திருதராஷ்டிரருக்கு. ஆனால் அவங்க எதுவுமே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. திருதராஷ்டிரருக்கும் துரியோதனருக்கும் நல்லா தெரியும் அவங்க பண்ணுறது எல்லாமே அதர்மிகமான ஒரு கருத்துக்கள் தான், அதர்மிகமான ஒரு செயல்கள் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதான் அசுரரோட குணங்கள், மனோபாவங்கள் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அவங்க பண்ணுறது தப்புன்னு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் அது பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட
என்ன எப்படி இருக்குன்னா, பார்த்ததெல்லாம் நான் அனுபவிக்கணும், எதை பார்த்தாலும் என்னோட இது, எனக்கு சம்பந்தப்பட்டது, எனக்கு சார்ந்ததுன்ற மாதிரி ஒரு மனோபாவம் அவங்களது எல்லாமே. அதனால இங்கே திருதராஷ்டிரோட அந்த மனோபாவங்கள், அவங்களோட குணங்கள் எல்லாமே வந்து எப்படி இருந்ததுன்னா செல்ஃபிஷாக இருந்தது. சுயநலத்துக்காக அதுக்கு சார்ந்ததாக இருந்தது. அதனால துரியோதனருக்கும் அதே மாதிரி தான் வந்துடுச்சு. அதனால தான் வீட்டில் இருக்கிற தகப்பனாரும் தாயும் பெரியவர்கள் மூத்தவர்கள் எல்லாமே தார்மீகமாக இருக்கணும், அவங்களோட செயல்களும் செய்யணும். அது இல்லாமல் சில நேரம் வந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும். இதுக்காக, இந்த ஆன்மீகத்துக்காக நம்ம ஒதுக்கி வச்சாதான் நம்மளோட அடுத்த சந்ததிகள் கூட அவங்க அதை வந்து கடைப்பிடிப்பாங்க. இப்போ இதுக்காக எல்லாமே கோயிலுக்கு வராங்க, வேணுகோபால் சாமி பார்க்கறதுக்காக. அவங்க அப்பா அம்மா அழைச்சின்னு வராங்க, குழந்தைங்களை அழைச்சின்னு வந்து அங்கே பிரசாதம் எடுத்துக்கிட்டு தீர்த்தம் எடுத்துக்கிட்டு சாமிக்கு விளக்கேற்றிக்கிட்டு சாமியை நல்லா கண்ணார பார்த்து சாமியை கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க, நல்ல பக்தி சேவையை கொடுங்க, நான் எந்நேரமும் உங்கள் சேவையிலே நான் ஈடுபடுத்தணும், உங்கள் சேவையில் என்னை ஈடுபடுத்திக்கோங்கன்னு சொல்லி நம்ம பகவானை வந்து கேட்டுக்கணும். அதுதான் உண்மையான பக்தி சேவை. நான் வந்து எனக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து 10 லட்சம் இருக்கணும், 20 லட்சம் இருக்கணும், என்னோட பையனுக்கு நல்லா நல்ல ஒரு பொண்ணை தேடி கொடுங்கன்னு சொல்லி அவர் பார்க்குற என்ன புரோக்கர் அவர் வேணுகோபால் சாமிக்கு அதே வேலையா? நம்ம சொல்கிற ஆர்டரெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு அவர் என்ன கடைக்காரரா இல்லைன்னா சப்ளையரா? அவர் எதுக்காக நம்ம இங்கே வரோம்? பகவானை வந்து சந்திருப்தி பண்ணுறது தான் பக்தி. பான்னா பஜனான்னு சொல்லி அர்த்தம். பக்தின்னா பஜனை பண்ணி பகவானை சந்திருப்தி பண்ணணும்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் நம்ம பஜனை பண்ணுறது பகவானோட தர்சனமோட பகவானை வந்து சந்திருப்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல், ஒரு சேவை, ஒரு கைங்கரியம். இங்கே அதான் அந்த 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 ஒரு மனப்பானையே இவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. கௌரவங்களுக்கு எப்பவும் வந்து ராஜாங்கத்தை பற்றியே பார்க்குறாங்களே தவிர தார்மீகமாகவே என்றைக்குமே வந்து அவங்க வந்து நடந்துக்கல. அதனால கேட்குறாரு திருதராஷ்டிரர், யார? சஞ்சயை கேட்குறாரு. சஞ்சயா, என்னோட புத்திரங்களும் பாண்டவரோட புத்திரங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கே குருட்சேத்திர அந்த போரில் என்ன பண்ணுறாங்க? அந்த பேட்டில் ஃபீல்டு என்ன சொல்கிறீங்க? பேட்டில் ஃபீல்டுக்கு அந்த போர்க்களத்தில் இல்லை அந்த பிளேஸுக்கு வார்ஃபேர் போர்க்களத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம். யாருக்கு? திருதராஷ்டிரக்கே நல்லா தெரியும் இந்த ஒரு போரில் வந்து கட்டாயமாக என் குழந்தைங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியும். காரணம் என்னன்னா அந்த இடத்துக்கு என்ன 2 பேர் இருக்கு. என்ன பேர் அதுக்கு? குருட்சேத்ரா, தர்மக்ஷேத்ர. தர்மத்துக்கு அது வந்து மாத்தியம், தர்மத்துக்கு வந்து அது மையம். அதனால தர்மத்துக்கு மையமாக இருக்க ஒரு இடத்துல வந்து அதர்மம் வந்து ஜெயிக்காது. எப்பவும் தர்மம் தான் ஜெயிக்கும். ஏன்னா அங்கே பல முனிவர்கள் வந்து அங்கே தபஸ் பண்ண இடம், அது சப்தருஷிகள் வந்த இடம், பெரிய பெரிய முனிவர்கள் வந்து தபஸை செஞ்சு அதில் வந்து பகவான் அடைஞ்ச ஒரு இடம். அதனால அது எல்லாத்துக்குமே மேலே பகவான் அங்கே வந்தார். சாக்ஷாத் பகவானோட அவரோட பிரசன்ஸ் அங்கே இருந்தது. அவர் உண்மையாக அங்கே வந்தார் பகவான். அதனால தான் அந்த இடம் வந்து ரொம்ப புனிதமானது, பவித்திரமானது. இப்போ நம்ம கூட மகாகும்பம் மேலே பார்த்துட்டே இருக்கோம் இல்லைங்களா? டிவியில் பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஸோ பிரபுபாத் என்ன பண்ணாருன்னா, மகாகும்பம் மேலே எதுக்காக போகிறாங்க? கும்பமேளா தெரியும் இல்லை? மகாகும்பம் நடந்துருக்கு இல்லையா? மோட்சம் கிடைக்கும். எதுலேருந்து மோட்சம் கிடைக்கும்? இந்த பௌத்திக வாழ்க்கையில் வந்து முக்கியமாக இந்த என்ன சொல்கிறது, ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தர்ஷனம். இந்த பிறப்புலேருந்து இந்த வட்டத்துலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக தான் அங்கே போகிறோம் நாம். ஆனால் பிரபுபாத் என்ன சொல்கிறாரு? தட்ஸ் நாட் அவர் கோல், தட்ஸ் நாட் அவர் மோட்டிவ். அது நம்மளோட குறிக்கோள் கிடையாது. முக்கியமாக வைஷ்ணவர்களுக்கு சொல்கிறாங்க. வைஷ்ணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட குறிக்கோள் அதுக்காக இல்லை. இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், அப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நிறைய இஸ்கான் சென்டர்ஸ் ஹரே ராம ஹரே கிருஷ்ண கோயிலில் நிறைய அங்கே டென்ட் போட்டிருக்காங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஏன் அவங்க போகிறாங்கன்னு சொல்லி கேட்டால், எதுக்காக போகிறாங்கன்னா அங்கே வர மக்களுக்கு வந்து பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறதுக்காக, பகவானோட பிரசாதம், பகவானுக்கு படித்த பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, புஸ்தக விநியோகத்துக்காக, பகவத்கீதா பாகவதம் என்ற புஸ்தகங்களை அந்த நூல்களை வந்து விநியோகம் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் சங்கீர்த்தன் பண்ணுறதுக்காக, இதுக்காக தான் நீங்கள் வந்து அங்கே கேம்ப் போடணும்னு சொல்லி பிரபுபாத் சொன்னார். பிரபுபாத் இருக்கும்போது மகா கும்பமேளாவில் ஒரு பெரிய டென்ட் போட்டாங்க, கோயில் மாதிரி டென்ட் போட்டு காலையில் 2 மணிக்கு குடிக்க சொல்கிறார். அந்த இடத்துல அங்கே டெம்பரேச்சர் தெரியலையே அவங்களுக்கு, மைனஸில் இருக்கும்.
4ஓ 5ஓ அந்த மாதிரி இருக்கும், இல்லை -1 டிகிரி 2 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் காலையில் எழுந்துச்சு திரிவேணி சங்கத்தில் போய் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மங்களாரத்தி அட்டன் பண்ண சொல்கிறாங்க. 4:15 அப்புறம் மங்களாரத்தி அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி கும்பமேளால பிரபுபாத் இருக்கிற டைமில் 1960s 70s எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க, பக்தர் எல்லாமே. ஒரு பக்தனாலையும் இருக்க முடியல, குளிர் கடன்னு நனங்குறாங்க. நம்ம ஒசூர் கிளைமேட்டே நம்மளால இருக்க முடியல இல்லையா, காலையில் நேரத்தில் பனி விழுது, அந்த மாதிரி பனி மழை மாதிரி விழுவாங்க. அந்த ஒரு இடத்துல கூட பிரபுபாதர் வந்து பார்க்குறாரு, கோயில் ஒரு கோயில் மாதிரி டென்ட் போட்டிருக்காரு டெம்பரவரிக்கு ஒரு மாதத்துக்கு. பார்த்தா எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்க குளிருக்கு, வணங்குறாங்க. அப்படியே யாராலையும் எந்திக்க முடியல. பிரபுபாதர் வயசு அப்போ 60 மேலே ஆயிடுச்சு, 65 ஆயிடுச்சு. பிரபுபாதர் பார்த்தாரு, எந்த பக்தரும் எந்திக்கல, கூப்பிடுறாங்க, யாரையும் எந்திக்கல. இவரே போய் திரிவேணி சங்கத்தில் போய் குளிச்சுட்டு, அந்த வயசில் போய் குளிச்சுட்டு, உண்மையாக நடந்தது, குளிச்சுட்டு போய் இப்போ பிரபுபாதர் வந்து பிரபுபாதரே ஆர்த்தி பேட்டெல்லாம் ரெடி பண்ணி பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு, பூஜாரியும் வர முடியல, அவரே போய் ஆர்த்தி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா மணி சவுண்டு கேட்குது, பக்தர்கள் எல்லாமே அலாரம் மாதிரி கேட்கிட்டே இருக்கு. பிரபுபாத் பாடிட்டு இருக்காரு, சம்சாரதாவா நலலீடலோகா பிரணய காருண்யகணகணாத்மம் பிராப்தஸ்ய கல்யாண குணநவர்ஷம் வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தம் வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தம். எல்லாருமே பார்க்குறாங்க, நான் பிரபுபாதர் இந்த வயசில் குளிச்சுட்டு வந்து நம்ம எல்லாருமே சோம்பேறி மாதிரி தூங்கிட்டு இருக்கோம். பிரபுபாதர் வந்து பகவான் முன்னாடி நின்று பாடிட்டு இருக்காரு, பஜனை பாடிட்டு இருக்காரு, கீர்த்தன் பண்ணிட்டு இருக்காரு, ஆரத்தி பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்து எல்லாருமே ஓடுறாரு. எல்லாம் ஓடி ஒரு 5 நிமிஷத்தில் பக்கத்திலே காட்டு பக்கத்திலே கங்கா காட்டுன்ற ஒரு காட்டு இருக்குது, அந்த காட்டிலே குளிச்சுட்டு வேகமாக ஓடி வந்து பிரபுபாதர் கிட்ட அப்படியே வணங்கிட்டு நிற்கிறாங்க, எல்லாமே வணங்கி நிற்கிறாங்க. அப்புறமா அதெல்லாம் முடித்த பிறகு பிரபுபாத் வந்து கேட்குறாரு, நம்ம வந்த நோக்கம் என்ன, இங்கே வந்து தூங்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம், எதுக்காக நம்ம இங்கே டென்ட் கேம்ப் போட்டுருக்கோம், எந்த விஷயத்துக்காக நம்ம போட்டிருக்கோம் கேம்ப்பு, அவரை சந்திருப்தி பண்ணுறதுக்காக தான், அவரை வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். அப்போ நம்ம தூங்கிட்டு இருந்தால் என்ன விஷயம், நம்ம அந்த கோயிலே இருக்கலாம், வர அவசியமே இல்லை. ஆக்சுவலாக கும்பமேளா போகிற அவசியம் இல்லை, ஆனாலும் எதுக்காக போகிறோன்னா இந்த மாதிரி சேவை பண்ணுறதுக்காக தான், அங்கே இருக்கிற மக்களுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்கறதுக்காக, கிருஷ்ண ஏக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அதான் பிரபுபாத் சொன்னார். ஏன்னா இதெல்லாம் அங்கே இருக்கிறவங்கலாம் நிறைய என்ன சொல்கிறது, அஷ்டாங்க யோகம்லாம் பண்ணுறாங்க. அஷ்டாங்க யோகம்னா 8 ஸ்டேஜஸ் இருக்கும். அனிமா, அப்புறம் வந்து இது லகிமா, அப்புறம் வந்து பிராத்தி, பிரீத்தி, இஷ்டித்வா, விஷித்வா, அப்புறம் வந்து காமஸ்தித்வா, இப்படி 8 ஸ்டேஜஸ் இருக்கும். அப்படின்னா என்ன, அனிமா அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாகிறது, லகிமானா மகிமானா பெருசாகிறது. இதெல்லாமே அங்கே யோகிகள்லாம் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறவங்களாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்களாம் பார்த்துருக்கலாம், ஒருத்தர் வந்து அப்படியே மேலே குதிப்பார் அப்படியே. இதெல்லாம் ஏதோ ஒரு, இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், நீங்கள் இருக்கிற இடம் என்னது, நேதாஜி நகர், எம்ஜிஆர் நகரில் அங்கே ஒரு காட்டு இருக்குது, அங்கே காட்டில் வந்து உள்ளே போய் சங்கமத்தை வந்து வெளியே வருவாங்க யோகிகள். அது வந்து எப்படி வராங்கன்றது நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட அந்த சக்தி இருக்கும். அவங்கள வந்து நம்ம தப்பாக கூட நினைக்கக்கூடாது, தவறாக நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த சக்தி பகவான் கொடுத்துருக்காங்க, அந்த யோக சக்தி வந்து அவங்க பகவான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கலியுகத்தில் வந்து அது அவசியமான ஒரு கருத்து கிடையாது, ஒரு சேவையே கிடையாது. பகவான் என்னோட நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போதும், நீங்கள் என்கிட்ட வந்துடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பிரபுபாத் சொல்கிறாரு, ஜென்மா மிருத்யு ஜெராவாதி நம்ம பண்ணுற பக்தி சேவையிலே நம்ம வந்து வெளியே வந்துடலாம். அந்த 4 இதுக்காக நம்ம அங்கே போகவே அவசியம் இல்லை, அங்கேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். உடனே நம்ம எப்படி வெளியே வந்தாலும் நம்ம பக்தி சேவை பண்ணுறது எல்லாமே அது ஆந்தி வேலை இருக்குது, அந்த ப்ராசஸ்லேயே இருக்காது. நம்ம பண்ணுற அந்த இதுலேயே அந்த ஸ்டேஜஸ்லேயே அது வந்துடும். அதனால் அதுக்காக நம்ம சுயமாக வந்து முயற்சி பண்ண அவசியமே இல்லை. ஸோ இங்கே கேட்குறாரு திருதராஷ்டிரா, இவர் கேட்குறாரு என்ன பண்ணுறாங்க அங்கே பாண்டவர்கள் கௌரவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவருக்கு ஒரே பயம், பாண்டவர் வந்து ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்களா, அதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்களா, ஒரு சாந்திக்காக வராங்களான்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அதனால் சஞ்சய்க்கு நல்லாவே தெரியும் என்னான்ட்டு, இந்த போரில் வந்து பகவான் யார் இடத்துல இருக்காங்களோ, யாரோட பகுதியில் இருக்காங்களோ அந்த இடத்துல கச்சிதமாக வெற்றி இருக்கும் என்றது சஞ்சயனுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சஞ்சய் என்ன பண்ணுறாரு,
அவரை வந்து அவரை இதயத்தை வந்து வலி கொடுக்கக்கூடாது என்ற பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவரை ராஜான்னு கூப்பிடுறாரு. துரியோதனன் இன்னும் ராஜா ஆகல, ஆனால் ராஜான்னு கூப்பிடுறாரு. ஸோ ராஜான்னு கூப்பிட்டு இவருக்கு சொல்கிறாரு, யாருக்கு, திருதராஷ்டிரருக்கு சொல்கிறாரு சஞ்சயா, இதெல்லாம் பாண்டவர் வந்து அமைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது போர்க்குளம். யார் இது அமைச்சு இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கிறது யார், இந்த மாதிரி அமைப்பு உருவாக்கி இருக்கிறது யாருன்னா திருஷ்டத்யும்னா. திருஷ்டத்யும்னா என்ன பண்ணுறாருன்னா, திருஷ்டத்யும்னா யாருன்னா திரௌபத மகாராஜோட பையன். திரௌபத மகாராஜுக்கும் துரோணாச்சாரியருக்கும் ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு. அந்த சம்பவத்தினால திரௌபதா என்ன பண்ணாரு, ஒரு வேலி வந்து தொடங்குறாரு. அந்த வேலியை எதுக்காக தொடங்குறாருன்னா துரோணாச்சாரியரை வதம் பண்றதுக்காகவே அந்த வேலியை தொடங்குறாரு. ஒரு சிறப்பான ஒரு பையன், ஒரு வலிமையான ஒரு பையன் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த என்ன சொல்றது அந்த வேலியை தொடங்குறாங்க. அந்த வேலியை தொடங்கும் போது இந்த திருஷ்டத்யும்னா அவர் உருவாக்குறாரு. அந்த திருஷ்டத்யும்னா உருவாக்கிட்டு வேணும்ன்ட்டு துரோணாச்சாரிய கிட்ட அனுப்புறாரு. ஏன்னா சிறப்பான ஒரு கல்வி வேணும்னா துரோணாச்சாரிய கிட்ட தான் போகணும். அது யார் வந்து தேர்ந்தெடுக்கிறதுனா பீஷ்மாச்சாரியர் தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து நீங்கள் துரோணாச்சாரிய கிட்ட தான் நீங்கள் வகுப்பு மிலிட்ரி ஆர்ட் அதெல்லாம் நீங்கள் அவங்க கிட்ட தான் நீங்கள் பயிற்சி பண்ணணும்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி அனுப்பும்போது துரோணாச்சாரி என்ன பண்ண, இவர் திரௌபத மகாராஜ் என்ன பண்ண, திரௌபதி யார் தெரியுமா, திரௌபதியோட அப்பா. திரௌபதி அப்புறம் திருஷ்டத்யும்னா இவங்க 2 பேர் வந்து அவங்களோட குழந்தைகள் தான். ஸோ திருஷ்டத்யும்னா வந்து அந்த கல்விக்காக துரோணாச்சாரி கிட்ட அனுப்புறாரு. துரோணாச்சாரிக்கு இது நல்லா தெரியும், இவர் யாருன்றது நல்லா தெரியும், இவர் எதுக்காக வந்திருக்காங்கன்றது தெரியும். இப்போ ஒரு குரு இருக்காரு, அந்த குரு வந்து ஒரு சீடர் யாரோ ஒருத்தர் வராரு, சாமி நான் உங்ககிட்ட சீடராக என்னை ஏற்றிக்கோங்க, எனக்கு எல்லாமே இந்த என்ன சொல்கிறது அந்த அம்பு எப்படி பிரயோகம் பண்ணுறது இதெல்லாமே எனக்கு கற்றுக் கொடுங்க சொல்லி எனக்கு அந்த கல்வி கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஒரு குரு கிட்ட வர்றாரு. அந்த குருக்கு நல்லா தெரியும் அவன் எதுக்காக வந்திருக்கான்னு நல்லா தெரியும். அவன் என்னோட சத்ருவோட பையன், என்னை கொலை பண்ணுறதுக்காக தான் அவன் வந்திருக்கான்றது அவனுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் துரோணாச்சாரியன் அங்கே இருக்கிறது சம்ஸ்காரம் பண்ணுறது, அந்த நாகரிகத்தை வேதிக் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. வேத நாகரிகத்தில் எப்படி இருக்குன்னா தன்னோட கடமையை வந்து யார் வந்தாலும் அந்த கடமையை செய்யணுமா, அவருக்கு தன்னோட சத்ரு வந்தால் கூட அவனுக்கு கற்றுக் கொடுக்கணுமா. அதனால திருஷ்டத்யும்னா வந்தால் சிஷ்யரை ஏற்றிக்கிறார். அவர் எல்லாம் ஏற்றிக்கிட்டு எல்லா கல்வியும் அவருக்கு கொடுத்த பிறகும் அவர் துரோணாச்சாரி நீ வராத, நீ எதுக்காக வந்திருக்க எனக்கு தெரியும், உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் பயிற்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எதுவும் சொல்ல. அதான் வேத கலாச்சாரமே. அதான் வேத கலாச்சாரத்தில் அந்த வேத கலாச்சாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது கரெக்டாக அவன் வந்து கடைப்பிடிச்சிட்டே இருப்பான். ஸோ அவர் வந்தால் கூட அவரை வந்து நீ வெளியே போயிடு, இங்கே வராத, இங்கே இருக்காத, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்காக நீ வந்திருக்கிறது எனக்கு என்ன நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி எதுவுமே அவர் கேட்கல. ஸோ அவர் திருஷ்டத்யும்னா என்ன பண்ணாரு, எல்லாமே கற்றுக்கிட்டு அந்த திருஷ்டத்யும்னா தான் இந்த ஒரு போர்க்களத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இந்த வார்ஃபீல்டில் எல்லாமே அது உருவாக்கி இருக்கிறது அவர் தான். அதனால துரியோதனர் என்ன பண்றாரு, துரோணாச்சாரியர் கிட்ட போய் சொல்றாரு. அவர் பெரிய ராஜநீதி, நல்ல ராஜநீதி தெரியும் அவருக்கு, அரசியல் நல்லா தெரியும் அவருக்கு. அதனால என்ன பண்றாரு, துரோணாச்சாரியர் கிட்ட போயிறாரு. சுவாமி குருஜி, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு சில கருத்துக்கள் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கு. ஏன்னா திருஷ்டத்யும்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும், உங்களோட சத்ருவோட பையன், அவனுக்கு கல்வி நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அதனால நீங்க எங்கேயாவது அவனுக்கு ஒரு கருணையை காமிச்சிட போறீங்க. கருணையை காமிச்சிட்டு என்ன ஆகுது, நம்ம தோல்வி அடைய வேண்டியதா இருக்கும். அதனால நீங்க ரொம்ப உஷாரா இருங்க, எச்சரிக்கை கொடுக்கலாம், இன்டைரக்டா எச்சரிக்கை கொடுக்கலாம், குருக்கே எச்சரிக்கை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம என்னன்னு சொல்றான், உங்களோட பிரியமான சிஷ்யன் யாரு, துரோணாச்சாரிய பிரியமான சிஷ்யன் அர்ஜுனன். அந்த அர்ஜுனர் கூட அந்த இடத்துல தான் இருக்காரு. ஸோ நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். என்னோட பிரியமான சிஷ்யன் சொல்லி அவன் மேலே ஏதாவது நீங்க சார்ந்துட போறீங்க, உங்களோட கருணையை வந்து கொட்டிட போறீங்கன்னு சொல்லி பயமா இருக்கு அவனுக்கு, துரியோதனுக்கு பயமா இருக்கு. அதனால எந்த விதத்திலும் நீங்க எச்சரிக்கை, லீனியன்சின்னு சொல்லுவாங்க அதுக்கு இங்கிலீஷ்ல. ஏதாவது அவனுக்கு வந்து நீங்க சலுகை கொடுத்துட்டு போறீங்க சொல்லி அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கான் துரியோதனன். யாருக்கு, துரோணாச்சாரிக்கு எச்சரிக்கை கொடுக்குறான், குருவுக்கே எச்சரிக்கை கொடுக்குறான். அந்த அளவுக்கு அவனுக்கு அது மேல பற்று, ராஜாங்கத்து மேல அவரை பற்று, அரசாங்கத்து மேல அவரை பற்று, மன்னர் ஆகணுன்ற ஒரு பற்று, இது எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. இந்த கருத்துக்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு துரோணாச்சாரிக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றான், இது உஷார் கொடுக்கறதுக்காக வந்துட்டான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு, நீ பார்த்துக்கிட்டு நீ என்ன பண்ணும், பாண்டவர்களை நீங்க வதம் பண்ணணும்னு சொல்லி துரோணாச்சாரிக்கு வந்து இங்க சொல்ல வரான். ஆனா சஞ்சயனுக்கு நல்லா தெரியும், என்ன நல்லா தெரியும், எங்க பகவான் கிருஷ்ணர் இருக்காரோ அந்த இடத்துல வெற்றி உண்டு, என்னைக்குமே வெற்றி இருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில கூட நம்ம என்ன செய்யணும், பகவான்
பகவானை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், அவரை வரவேற்கணும், அவரை ஆவாகனம் பண்ணிக்கணும். நம்மளோட ஒரு கருத்துலையும் ஒரு சேவையிலையும் வந்து அவரை வந்து நம்ம வந்து அவரை வந்து ஆஹ்வானம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு கடமை நம்மளுக்கு இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பகவத்கீதை வந்து 3 பிரிவையா வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ ஒரு சாண்ட்விச் தெரியுமா உங்களுக்கு? சாண்ட்விச் பிரெட், மேலே பிரெட் இருக்கும், கீழே பிரெட் இருக்கும், நடுவில் என்ன இருக்கும், அந்த இது இருக்கும், அந்த மசாலா இருக்கும். ஸோ மேலே இருக்கிற பிரெட் வந்து 6 சாப்டர், 6 அத்தியாயங்கள், ஃபர்ஸ்ட் 1 to 6 6 அத்தியாயங்கள். கீழே இருக்கிறது வந்து கடைசி அத்தியாயங்கள் வந்து